அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. ஸோ அல்லாஹ் நிறைய சட்டத்திட்டங்களை சூரா அன்னிசால கொடுத்துக்கிட்டே வரான். அனாதைகள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிடணும், இன்னும் பொருளாதார ரீதியாக சொத்துக்களை எப்படி நம்ம பிரிச்சுக்கிடணும், இன்னும் செலவுகள் எப்படி இருக்கணும், வியாபாரம் எப்படி இருக்கணும், ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் எந்த பரஸ்பரமான லாபம் இருக்கக்கூடிய அந்த வியாபாரம், இதை பற்றிலாம் அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கக்கூடிய வரம்புகளை எல்லாம் சொல்லி இதை மீறக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நரக நெருப்பு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்போ அடுத்து 31வது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் சய்யிஆத்திக்கும் வனுதுகிலுக்கும் முதுகலன் கரீமா. உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ள பெரும் பாவங்களை தவிர்த்து வந்தீர்களானால் உங்களுடைய சின்னஞ்சிறு தவறுகளை உங்கள் கணக்கிலிருந்து நாம் நீக்கிவிடுவோம், மேலும் உங்களை கண்ணியமான இடத்தில் நுழைவைப்போம். அப்போ அல்லாஹ் இந்தந்த பாவங்கள் சொல்லியிருக்கான்ல, யாரை திருமணம் பண்ணணும், நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் தான் சொல்லி உங்களோட பெரும் பாவங்களை தவிர்த்துக்கோங்கிறான். வேறு ஏதாவது இப்போ நம்ம பெரும் பாவம்னு பார்த்தோமா? சொத்து விவகாரம், அனாதைகளிடம் நம்ம நடந்து கொள்கிற விதம், இன்னும் நம்மளுடைய திருமணம், நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய வியாபார ரீதி, இதிலெல்லாம் நீங்கள் அல்லாஹ் சொன்ன வரம்புகளை மீறுறோம் அப்படின்னா அது பாவம்தான். ஸோ இன்றைக்கி நம்ம கரெக்டாக அந்த ஒரு நீதமான விஷயம் பண்ணாததுனால தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கைகளை ஏற்றுக்கிறதுக்கு இந்த உலகம் தயங்குது. ஏன்? ஸோ திரும்ப நான் இதை ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஒரு பொருளாதார ரீதியாக நமக்கு அறிவு அதிகம் தேவை. அதில் நமக்கு குறைஞ்சதன் விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு பொருளாதாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையை என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. நம்ம வாழ்க்கை முறை சீராக இருக்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தை சீராக வச்சுக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கிடணும். ஸோ ஒரு வியாபாரன்ற பட்சத்தில் அங்கே எல்லாம் கடன் கொடுக்க சொல்லலை. கடன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கடன் கொடுத்தவங்களுக்கு நட்டம். அல்லாஹ் அழகிய கடன் கொடுக்கறத அழகிய செயல்னு சொல்லிட்டு அது நட்டமாகிறத அல்லாஹ் விரும்புவானா? அப்போது வியாபாரத்தில் கடன் கொடுக்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது ப்ராப்பராக அதற்குரிய விவரங்களை அல்லாஹ் நமக்கு அறிய வச்சு அதில் நம்ம தேர்ச்சி அடைவர்களாக ஆகணும் அப்படிங்கிற நியத்தோட துவா பண்ணிக்கிடலாம். சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரியான விஷயம். கடன்கிறது கடன் கொடுப்பவர்களுக்கு அது நட்டத்தை ஏற்படுத்தும். அப்போது இது நீதமான செயலாக இருக்காது, வரம்பு மீறின செயல். அல்லாஹ் எல்லாருக்குமே ஈக்குவலான ரஹ்மத்தை வழங்கக்கூடியவன். ஈக்குவலான அந்த செயல்முறையை நம்ம தான் தேர்ந்தெடுத்து செய்யணும். ஓகே. அப்போ இதில் நீங்கள் பெரிய பாவங்களை, இப்போ நான் உனக்கு வட்டி தான் தருவேன் அப்படின்னு சொன்னால் நான் வரம்பு மீறுறேன். நீங்கள் எனக்கு கடனாக தான் தரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வரம்பை மீறுறீங்க. ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன பண்ணணும், நீங்கள் கொடுங்க, வரக்கூடிய லாபத்தில் ஒரு பங்கை நான் உங்களுக்கு தந்துடுறேன். இது நல்ல முறை. ஸோ என்னோடய பணத்துக்கான விஷயமும் போச்சு. இது வட்டி கிடையாது, ஆனால் பார்க்குறப்ப வட்டி மாதிரி தோணும், ஆனால் வட்டி கிடையாது. ஏன்னா நஷ்டமானாலும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்த ஒரு நஷ்டம்தான், லாபம்னாலும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்த ஒரு லாபம்தான். சரியா? ஸோ இது மாதிரி தான் நம்ம சிந்திக்கணும். இது குறைந்ததன் விளைவு தான், இது தெளிவாக விளக்கப்படாததன் விளைவு தான் இன்றைக்கி நம்மளுடைய சமூகம் ஒன்று இஸ்லாத்துடைய விஷயங்களை ஏற்றுக்கிறவே முடியாத மாதிரியும், இன்னும் வேண்டா வெறுப்பாக சில இதை மறுக்கிற மாதிரியும் இருக்குது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனதில் இஸ்லாத்தை இப்படி இன்றைக்கி காலகட்டத்தோடு இஸ்லாத்தை ஒத்து வச்சு பார்க்க ஆரம்பிங்க. இஸ்லாம்ங்கிறது ஒரு ஏதோ ஒரு சாஷ்டாங்கமான வணக்க வழிபாடு இல்லை. அதை தாண்டி நம்ம வாழ்க்கை முறையை சொல்லித்தருது.
இப்படி வாழணும், இப்படி இருக்கணுங்கிற ஒவ்வொன்றத்துலேயும் அல்லாஹ் தலையிடுறான் அப்படின்னா அது எல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயங்கள்னு அர்த்தம். அது எல்லாமே தான் இபாதத். ஸோ இதில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை நான் மன்னிச்சு உங்களை நான் சொர்க்கத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலா ததமன்னவ் மா ஃபஸ்ஸலல்லாஹு பிஹி பஅஸக்கும் அலா பஅஸ் லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு வலின்னிசாஇ நஸீபும் மிம்மக்தஸப்ன வஸ்அலுல்லாஹ மின் ஃபஸ்லிஹ் இன்னல்லாஹ கான பிகுல்லி ஷைஇன் அலீமா. அல்லாஹ் உங்களில் சிலருக்கு சிலரை விட எதனை கொண்டு சிறப்பளிக்கிறானோ அதனை அடைய நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததற்கேற்ப பங்குண்டு, மேலும் பெண்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததற்கேற்ப பங்குண்டு. இருப்பினும் அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கோரிய வண்ணம் இருங்கள். திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அப்போது இந்த இடத்துல சம்பாதிக்கிறதுன்னு வருது. நம்ம இப்போ வேலைக்கு போனோம் அப்படின்னா அது அடிமைக்கு போயிடுவோம். ஆனால் ஒரு ஃப்ரீடமான ஒரு ஆள் அப்படின்னா சம்பாதிக்கணும். அப்போ சம்பாதிக்கிறதுங்கிறது பெண்களுக்கு எப்போ சாத்தியமாகும்? நம்ம போய் தெரு தெருவாக விற்க முடியுமா சொல்லுங்கள்? நம்ம வீடு ஊர் விட்டு ஊர் போய் விற்க முடியுமா? நமக்கு வீடுகளில் வேலை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ அந்த மாதிரியான யார் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்மளுடைய பொருட்களை தானமாகவும் கொடுக்க தேவையில்லை, அதே சமயம் கடனாகவும் கொடுக்க தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரையும் நம்ப முடிகிறது இல்லைம்மா. அதனால் நீங்கள் உடனடியாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது ஒரு விஷயம் இருக்குங்கிறத மனதில் வைங்க. அல்லாஹ் நமக்கான வழியை ஏற்படுத்துவான். சரியான விஷயமாக பார்த்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ்வே ஏற்படுத்துவான் அதுக்கான நேரம் காலம் வரும்போது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஆண்கள் சம்பாதிக்கிற பங்கு ஆண்களுக்கு, பெண்கள் சம்பாதிக்கிற பங்கு பெண்களுக்கு. நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கறதில் பேராசைப்படாதீங்க. பாருங்கள், பேராசைப்படாதீங்க அப்படின்னா நான் அது சேம், நான் ஒரு கடை வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா, கடனாக கொடுத்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், நல்லா அந்த 10,000 ரூபா வச்சு நல்லா 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிருவேன் கடைசியில். ஆனால் உங்களுக்கு நான் வெறும் 10,000 ரூபா தான் தருவேன். அப்போ இது யாரோட பேராசை? என்னோட பேராசை. இதே நீங்கள் 10,000 ரூபா எனக்கு தரீங்க, நான் 10,000 ரூபாய்க்கு நான் மாதம் உங்களுக்கு எனக்கு மாதம் 1000 ரூபா தான் லாபமே வருது. அந்த 1000 ரூபாவையும் நான் உங்களுக்கே கொடுத்துடணும் வட்டி வாங்கினதுக்காக. அப்போ இந்த இடத்துல யாருக்கு பேராசை? உங்களுக்கு பேராசை. வட்டி கொடுத்தவங்களுக்கு பேராசை. கடன் வாங்கினவங்களுக்கு பேராசை. வட்டி கொடுத்தவங்களுக்கு பேராசை. ரெண்டுமே படாதீங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்? நான் இப்போ 10,000 ரூபா தரேன், லாபம் ஒரு 1000 ரூபா வருது. 1000 ரூபாயில் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடலை. அப்புறம் பரஸ்பரமாக பேசி எனக்கு ஒரு 60%, உங்களுக்கு ஒரு 40% அப்படிங்கிற மாதிரி பரஸ்பரமாக 2 பேரும் மியூச்சுவலாக நீங்கள் எவ்வளோ சதவீதம் வேணால் பிரிச்சுக்கரலாம். அது உங்கள் 2 பேருக்கும் உடைய ப்ரைவசி, அதில் எல்லாம் தலையிடலை. ஆனால் நீங்கள் பேராசைப்படாதீங்கன்னு சொல்கிறான். அப்போ அந்த பேராசைக்கான மீனிங் இப்படி யோசிங்க. இது எல்லாம் உங்களுக்கு புது பாடத்திட்டமாக தோணலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி யோசிச்சிங்கன்னா சரின்னு தோணும். நான் உங்ககிட்ட தான் விடுறேன். இது நம்ம வெளி உலகத்தில் பார்த்து இந்த மாதிரி இந்த ஃபார்முலா, குரானில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை இப்படி நம்ம போட்டு யோசிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுனதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் உங்கள் மனசாட்சி பிரகாரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரிஞ்சுக்கும். ஸோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்தில் பேராசைப்படாதீங்க. ஆண்கள் சம்பாதிக்கிறது ஆண்களுக்கு, பெண்கள் சம்பாதிக்கிறது பெண்களுக்கு. ஆனாலும் அல்லாஹ் கிட்ட அவனுடைய அருளை கேட்டுக்கிட்டு நீங்கள் இருங்க. அப்போ திண்ணமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். சரியா?
அடுத்த ஆயத்து பாருங்கள். வலிகுல்லின் ஜஅல்னா மவாலி மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வல்லதீன அகதத் ஐமானுக்கும் ஃபஆத்தூஹும் நசீபஹும் இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷையின் ஷஹீதா. இப்போ தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்துகளிலிருந்து பங்கு பெறுகின்ற வாரிசுக்காரர்களை நாம் ஒவ்வொருவருக்கும் நிர்ணயித்து உள்ளோம். நீங்கள் யாரோடு உடன்படிக்கை செய்துள்ளீர்களோ அவர்களுக்குரிய பங்கை கொடுத்து விடுங்கள். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். நான் சொன்னேன்னா அல்லாஹ் அடுத்த இது என்ன சொல்கிறான் பாருங்கள். சேம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் இதை வார்த்தையாக பார்க்காதீங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் கேட்ட ஹதீஸுகளை வச்சு பார்க்காதீங்க. குரானை எப்போவுமே புதுசாகவே அணுகுங்க. அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தை நெருங்கிய உறவினர் விட்டு சென்ற சொத்துக்களுக்கு நிச்சயமாக வாரிசுக்காரர்கள் இருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன பங்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி நீங்கள் யாரோட உடன்படிக்கை செய்திருக்கீங்கன்னா, அப்போ அந்த உடன்படிக்கைங்கிறது என்னது? இந்த பாண்டு, இந்த பிஸ்னஸ் பாண்டுங்கிறது இந்த மாதிரி ஷேரு. சரியா? யோசிச்சு பாருங்கள். உடன்படிக்கைனா ஷேரு தானே, இந்த பிஸ்னஸ் பாண்டு தானே. அது ஷேர், உங்களுக்கு இத்தனை ஷேரு, நான் முன்னாடி சொன்னது தானே இது சொல்கிறான்ல. ஸோ உடன்படிக்கை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பங்கை கொடுத்துடுங்க. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுறான். நல்லா சூப்பரான ஒரு ஆயத்துகள். மாஷா அல்லாஹ். நான் சொன்னதுக்கு அடுத்த இதே இருக்குது. அடுத்த ஆயத்து பாருங்கள். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபஸ்ஸலல்லாஹு பஅதஹும் அலா பஅஸின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம் ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிதாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ் வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன வஹஜுரூஹுன்ன ஃபில் மஸாஜிஇ வஸ்ரிபூஹுன் ஃபஇன் அத்தஅனக்கும் ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா இன்னல்லாஹ கான அலியன் கபீரா. ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர் ஆவர். இதற்கு காரணம் அல்லாஹ் அவர்களில் சிலருக்கு சிலரை விட உயர்வை அளித்திருக்கிறான். ஆண்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து செலவு செய்கிறார்கள். எனவே ஒழுக்கமான பெண்கள் கீழ்ப்படிந்தே நடப்பார்கள். ஸோ இதிலிருந்து ஆணுக்கும் ஒரு விஷயம் புரியணும், பெண்ணுக்கும் ஒரு விஷயம் புரியணும். அதாவது வீட்டு செலவுக்கு நம்ம சம்பாதிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதை தாண்டி நம்ம சம்பாதிக்கிறது தனி, அது வேறு விஷயம். ஆனால் வீட்டு செலவை ஆண் தான் பார்க்குறான். எப்போ அந்த ஆணுடைய காசில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது வருதோ அப்போ நமக்கு கொஞ்சம் அந்த அடக்கம் வரும். அதே மாதிரி ஆணுக்கு நம்ம செய்கிறது கடமை அப்படின்னு வரும்போது அவனுக்கு திமிரு வராது. அல்லாஹ் சொல்லியிருக்கான், அதை நம்ம செய்யணும், அவ்வளோதானே. அல்லாஹ் சொன்னது தான் நான் செய்கிறேன். இப்போ தொழுவ சொல்லியிருக்கான், நான் தொழுவுறதுனால நான் பெருமை அடிச்சுக்க முடியுமா? நான் தொழுதுட்டேன்னு கிடையாது. அது அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீங்கள் செய்கிறோம், அதை விடுங்க. பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்ட்டு நான் பெருமைப்பட்டுக்க முடியுமா? அது இயல்பு, அது நீ இப்படி தான் இருக்கணும். கண்ணு பார்க்குறேன்னு பெருமைப்பட்டுக்க முடியுமா? கண்ணு கிடையாது. அப்போ அந்த மாதிரி அந்த ஆண் நான் செலவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவனுக்கு செலவு செய்யணும். அதனால தான் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பெண்கள், ஏன்னா நம்ம பெண்கள்கிட்ட ஏன்னா இன்றைக்கி வரதட்சணை கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், வரதட்சணை அந்த ஆண் ஒன்றும் கேட்கல, நம்மளாக கொடுக்குறோம். இல்லைன்னா ஆணுடைய அம்மா கேட்பாங்க. இப்போ நம்மளாம் என் பொண்ணுக்கு நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற அப்பா அம்மா பெண்ணுக்கு சில வகையான உந்துதலையும் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. உன்னோட இது இருக்குது, நீ எப்படி இருந்தாலும் நீ பொழைச்சிக்கிடலாம், நீ அவனுக்கு எந்த இதுலேயும் கீழ்ப்படிஞ்சு போக வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன துருப்பு அந்த ஒவ்வொரு என்ன சொல்கிறது, அது பேர் என்ன, பொருட்கள்லையுமே
அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்ற பொருட்கள்லையுமே இருக்குது. அப்போ அது இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு எல்லாமே கணவன் தானே செய்கிறான் அப்படிங்கிறப்ப ஒரு நன்றி உணர்வு வரணும். அப்போ அந்த நன்றி உணர்வு அவன் மேலே ஒரு பாசமாக இருக்கும். எல்லாம் எப்படி சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணுறான் பாருங்கள். இன்றைக்கும் அந்த நன்றி உணர்வு மட்டும்தான் அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வைக்கும். இல்லாத பட்சத்துக்கு நம்ம நமக்கு பிடிச்சும் பிடிக்காமையும் நம்ம வளர்ப்புப்படி நம்ம அவர் சொல் பேச்சு கேட்டாலே கேட்போம். ஆனால் நமக்கு மனசு சந்தோஷமாகவே இருக்காது. அவர் நம்மளை போட்டு ரொம்ப படுத்துகிறாரேன்னு தான் இருக்கும். அதே இந்த ஒரு குணாதிசயத்தோட நமக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாரே அப்படின்னு இருந்தால் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு அந்த நன்றி உணர்வோடு அவள் இருப்பாள். ஆணும் நம்ம மனைவி நம்ம செலவு தான் பண்ணணும். இன்னும் பாருங்களேன், அந்த ஆண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாம் அந்த மைண்டும் கொடுத்துட்டான். பேசி ஏதோ பேசினாலும் கூட அவன் ஒய்ஃபுக்கு செய்ய வேண்டியதை, குழந்தைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். பட் ஓவராக கொஞ்சம் பேசுவான், பட் அதை தாண்டி அவன் செய்ய வேண்டியதை செய்வான். நம்ம கூட கணக்கு பார்ப்போம், ஆனால் ஆண்கள் கணக்கு பார்க்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் தவிர எக்ஸப்ஷன்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை, பட் மெஜாரிட்டியாக நான் சொல்கிறது. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி பெண்கள் கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதே மாதிரி ஆண்கள் இல்லை அப்படின்னா அந்த பெண்கள் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் கண்காணிப்பிலும் இருக்கின்ற காரணத்தால் அவர்களின் உரிமைகளை பேணுவார்கள். இப்போ ஆண்கள் அந்த இடத்துல இல்லை அப்படின்னாலும், ஏன்னா அல்லாஹ் ஆண்களுக்கு நிறைய வேலை வச்சுருக்கான். பெண்களுக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை, ஆண்களுக்கு நிறைய வேலை. நீ சமூகத்தை பார்க்கணும், வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும், எனக்கு இஸ்லாத்துக்காக அல்லாஹ்க்காகவும் சில வேலைகள் செய்யணும், சண்டை போடணும். அப்போ இந்த மாதிரி காரணத்துலலாம் ஆண்கள் அந்த டைமில் இல்லைன்னாலும் இந்த பெண்கள் அல்லாஹ்வோட பாதுகாப்புலையும் கண்காணிப்புலையும் இருக்கிறோங்கிறதுனால அந்த உரிமைகளை பாதுகாப்பாங்களாம். எந்த பெண்கள் குறித்து அவர்கள் தன் கணவருக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அந்த பெண்களுக்கு நல்லறிவு புகட்டுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி கணவனுக்கு ஏதாவது மாறு செய்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, கணவன்கிட்ட சொல்கிறான் அல்ல, உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுங்கள். அடுத்து படுக்கையிலேருந்து ஒதுக்கி வைங்க. அப்போவும் அவங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் அடித்து பாருங்கள். ஆனால் அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டுட்டாங்கன்னா அதுக்கு எதிராக நீங்கள் கை நீட்ட உங்களுக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை அப்படின்ட்டான் அல்ல. அப்போ என்ன அல்ல அடிக்க சொல்கிறானா அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் எவ்வளோ ஃபித்னாக்களை நம்ம பார்க்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் எந்த அளவுக்குலாம் ஃபித்னாக்கள் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அந்த பெண் தவறாக போயிட்டா அவளை ரொம்ப பகிரங்கமாக அசிங்கப்படுத்துறதை விட அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்கு அவ்வளோ ரெடியாக இருக்குது இந்த ஆண் சமூகம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் மனைவிமாருங்க உங்கள் பேச்சை கேட்கலன்னா ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுங்கள், அப்புறம் படுக்கையிலேருந்து பிரித்து வச்சு பாருங்கள், அப்புறம் அதுக்கும் மேலேன்னா அடித்து பாருங்கள். இதில் அவங்க கட்டுப்பட்டுட்டா நீங்கள் அதுக்கு மேலே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறான். எவ்வளோ அப்படியே ப்ரைவசியாக நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள், வெளிப்படையாக எதுவும் பண்ணாதீங்கிறான். இதை விட ஒரு பொண்ணுக்கு யார் அவ்வளோ பெரிய இது கொடுத்துட முடியும்? ஆண்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களுக்கு மேலேயே சொல்லிட்டான், உங்களால் முடியும்னா நீ திருமணம் பண்ணுங்க, திருமணம் பண்ணாமல் நீங்கள் யாரையும் வச்சுக்கிறது உங்களுக்கு உகந்தது இல்லை. உங்களுக்கு வேணும்னா திருமணம் பண்ணி உங்களால் காப்பாற்ற முடியும்னா திருமணம் பண்ணுங்க, இல்லைனா பண்ணாதீங்கன்னு ஆரம்பத்திலேயே ஆண்களுக்கு சொல்லிட்டு தான் எல்லாம் பெண்களுக்கு வரான். நான் இது பெண்களுக்கு மட்டும்தான் எல்லாம் சொல்கிறான்னு இல்லை, ஆண்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் படி சொல்கிறான், பெண்களுக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைப்படி சொல்கிறான். ஸோ திண்ணமாக நம்புங்க, அல்லாஹ் மேலே இருக்கான், அவன் உயர்வானவன், பெரியவன். அதனால் அவனுக்கு பயந்துக்கோங்க, இப்படி உங்கள் மனைவிமார்கள்கிட்ட நீங்கள் நடந்துக்கோங்க அப்படிங்கிறான். எவ்வளோ ஒரு மாஷா அல்லாஹ், எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள், ஆயத்துகள். அல்லாஹு அக்பர். ஸோ பெண்களுக்கான அவ்வளோ ஒரு பெண் உரிமை சட்டம்னே நம்ம இதுலேருந்து எடுக்கலாம் போல். எவ்வளோ சூப்பரான ஒரு இது, மாஷா அல்லாஹ். இன்றைக்கி அந்த புள்ள தப்பு செஞ்சுருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, அவன் யாரோ ஒருத்தவங்க பேசுகிறதுக்கு
இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இட்டுக்கட்டி பேசி அவங்களுடைய நடத்தையை தாறுமாறாக ஆக்கி அந்த பெண்ணை இதில் தான் அல்லாஹ் அடிக்க சொல்கிறான். இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு வந்துலாம் அடிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லலை. நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் இது தப்பு இருந்தால் பெண்கள் வந்து நீங்கள் அடி வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே லூசுத்தனமாக யாராவது பெண்களை அடிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறது இருக்குது. அல்லாஹ் வந்து சில விஷயங்களுக்கு தான் வரம்புகள் சொல்லியிருக்கான். அதை தாண்டி அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் நம்ம இது பண்ண தேவையில்லை. ஸோ ஃபார்முலா தான் குரானில் இருக்கும். வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதில் நம்ம தான் பார்த்து நடைமுறைப்படுத்தணும். ஸோ அல்லாஹ் உயர்வானவன், பெரியவன். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَإِنْ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا فَابْعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا إِنْ يُرِيدَا إِصْلَاحًا يُوَفِّقِ اللَّهُ بَيْنَهُمَا إِنَّ اللَّهَ كَانَ عَلِيمًا خَبِيرًا. இப்போ கணவன் மனைவிக்கிடையே உறவு முறிஞ்சிருமோ அப்படின்னு நீங்கள் பயந்தா கணவனோட உறவினர்லேருந்து ஒரு நடுவரையும் மனைவியரோட உறவினர்லேருந்து மற்றொரு நடுவரையும் நியமிங்க. அவ்விருவரும் உறவை சீர்படுத்த நாடினால் அல்லாவும் அவருக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கிறான். இப்போ முதல்ல அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிறீங்க, யாரையும் இன்வால்வ் பண்ணாதீங்க, இவ்வளோ நேரமும் உங்களுக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிறணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதை மீறியும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா கணவன் சைட்லேருந்து ஒரு நடுவர், மனைவி சைட்லேருந்து ஒருத்தர். அப்போ நல்ல நீதமான ஆளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. நமக்கு தெரியும் இவங்க பேசுனாவே பிரச்சனை தான் அப்படின்னு தெரியும், இவங்க பேசுனா நல்லா பேசுவாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களை நியமிங்க. நீங்கள் அவங்க 2 பேரும் அல்லாஹ் நாடினா உங்களுக்கு இல்லை நல்லிணக்கத்தை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு இவங்க அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் டைரெக்டாக கவுன்சிலிங் வைக்க சொல்கிறான். இன்றைக்கி தான் நமக்கு கவுன்சிலிங்லாம் தெரியுது. ஆனால் குரானில் எப்போவோ வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ். டைரெக்டாக 2 பேருக்கும் ஒரே ஒரு ஆள், இங்கே சைட்லேருந்து ஒரு ஆள், அங்கே சைட்லேருந்து ஒரு ஆள், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சமாதானப்படுத்துவாங்க. அல்லாஹ் நாடினா அதை அவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் குறிப்பிடுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில்வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனூபி வஸ்ஸாஹிபி பில் ஜன்பி வப்னிஸ் சபீலி வமா மலகத் ஐமானுக்கும் இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தலன் ஃபாகூரா. மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கே அடிபணிந்து வாழுங்கள். அல்லாஹ் சொல்கிறதையே கேட்டு வாழுங்க. அவனோட எதையும் இணை வைக்காதீங்க. அப்போ இந்த மாதிரியான சட்டங்களில் அல்லாஹ் இப்படித்தானே சொல்லியிருக்கான், நீங்கள் இப்படியே செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லை வேறு யாரும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்கிறதுக்கு மாறுதலாக நீங்கள் செய்யாதீங்க. இன்னும் மற்ற சட்டப்படி இப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி சட்டம்லாம் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப சிறப்பாக வருது. ஸோ அந்த மாதிரி சட்டப்படி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீங்க. அல்லாஹ் சொன்னதையே நீங்கள் செய்யுங்க. தாய் தந்தையோட நல்ல விதமாக அன்பாக நடந்துக்கோங்க. உறவினர், அனாதைகள், வறியவர்கள் இவங்களோடையும் நல்ல விதமாக நீங்கள் நடந்துக்கோங்க. அண்டை வீட்டுக்காரர்களோட, உறவினரான அண்டை வீட்டுக்காரர்களோட, அந்நியரான பக்கத்து வீட்டுக்காரங்களே சிலர் உறவினராக இருப்பாங்க, சிலருக்கு உறவினர் இல்லாதவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நண்பர்கள், வழிப்போக்கர்கள், உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள், இவங்க எல்லார்ட்டையுமே நீங்கள் நயமாக நடந்துக்கோங்க, நல்ல விதமாக நடந்துக்கோங்க. எல்லாம் இது வரைக்கும் அதாவது இவங்களுக்கெல்லாம் நீங்கள் தர்மம் பண்ணுங்க அப்படின்லாம் எதுவும் சொல்கிறானா? இல்லை, நல்ல விதமாக நீங்கள் நடந்துக்கோங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, தர்மம் நல்ல விஷயந்தான். ஆனால் ஒருத்தவங்க வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாழ்வாதாரத்தை தான் கொடுக்கணும். அந்த இடத்துல போயிட்டு எனக்கு நன்மை கிடைக்கணும், நான் பெரியவனாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் தர்மம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி
நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னா இன்னொருத்தவனையும் உயர்த்தி விட தான் நீங்கள் பார்க்கணும். நான் மட்டும் நல்லா வந்துக்கிருவேன், அவனுக்கு கடனாக வாங்கி கடன் காசை மட்டும் நான் திருப்பி தருவேன் அப்படின்னும் நம்ம என்ன இது பண்ணக்கூடாது. நீதம்னா 2 சைடுமே ஒரு நல்ல இணக்கம் வேணும், நல்ல பெனிஃபிட் வேணும். இப்போ எனக்கு வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறதே இவ்வளோ தான், இதை கொடுத்துட்டா நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி சூழலில் நீங்கள் என்கிட்ட கடன் கேட்குறது தகுமா? இல்லை, என்கிட்ட வந்து நிறைய காசு இருக்குது, இப்போ இந்த காசு இல்லைன்னாலும் எனக்கு இந்த காசு வந்துடும் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் நான் கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் எனக்கே இதை விட்டால் அடுத்ததுக்கு வழி இல்லை. அப்போ அந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் கடன் கேட்குறீங்க அப்படின்னா அல்லாஹ்வோட பேரை வச்சு நான் வந்து கடனாவோ அல்லது என்னுடைய வருமானத்தை அப்படியேவோ நான் கொடுக்கணும், நான் சதக்காவாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ என்கிட்ட என்னுடைய வரம்பை நீங்கள் மீறுறீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ இதைத்தானே இந்த இஸ்லாமுன்ற பேரில் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தானே இஸ்லாமை விட்டு நம்ம எல்லோரும் விருண்டு ஓடுறோம். இது மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம இஸ்லாத்தையே நல்லபடியாக பற்றி வச்சுப்போமே. ஏன் நம்ம மற்றவங்க இதை ஃபாலோ பண்ணுறோம்? ஏன் நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரோடைய இதை ஃபாலோ பண்ணுறோம்? ஏன் இஸ்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒன்றுன்னு சொல்கிறோம்? ஏன்னா இப்படிலாம் இருக்குதுன்னு நமக்கு சிந்திக்க தெரியலை. நம்ம எப்போ படிக்கிறத சிந்திக்கிறோமோ அப்போ தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளங்க, சிந்திக்க சொல்லிக் கொடுத்து வளங்க. அவங்க சிந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைக்குள்ளே தான் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம். பெரிய பெரிய மாற்றங்கள் வர இருக்குது. அல்லாஹ் வந்து நிச்சயமாக நன்மையான பக்கம்தான் மாற்றத்தை ஏற்படுத்துவான். அந்த நன்மையான பக்கம் நம்ம போகணும். இப்போ அதுக்கு நம்ம தயாராகணும். சரியா? அல்லாஹ் சொல்கிறான், உங்ககிட்ட இருக்கிற இவங்கக்கிட்டலாம் நீங்கள் நயமாக நடங்க. அடுத்த இதே பாருங்கள், அறிந்து கொள்ளுங்கள், வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழல்பவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. நம்ம எப்போ நமக்கு வீண் பெருமை வரும், எப்போ நமக்கு கர்வம் வரும்? நான் தானம் பண்ணிட்டேன், நான் ஒருத்தவங்க, அது வந்து இயல்பாக வந்துடும். நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணி ஏதேதோ பொருட்கள் வாங்குவீங்க, அதெல்லாம் நீங்கள் வெளியே பேச மாட்டீங்க. ஆனால் நான் ஃப்ரீயாக இது பண்ணேன், நான் ஃப்ரீயாக இது கொடுத்தேன், நான் வந்து ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு தந்தேன், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறோம்ல. எனக்கே இருந்தாலும் ஒரு நினப்பு வந்துடுதில்ல. அப்போது யோசிச்சு பாருங்கள், எது பண்ணால் நம்ம இது மாதிரி நினப்பு வராதோ அதைத்தான் பண்ணணும். அல்லாஹ் சொல்கிறான், வீண் பெருமை கர்வத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக. அல்லாஹ் இந்த மாதிரி வீண் பெருமை வீண் கர்வத்தில் இருக்கவர்களோட நம்மளை சேர்க்காது இருப்பானாக. நம்மளை அல்லாஹ்வுடைய பாதையில் அழகான முறையில் நீதமான முறையில் நம்மளுடைய பெற்றோருடனும் நம்மளுடைய உறவுகளுடையனும் நம்மளுடைய சொந்தக்காரங்களோடையும் இன்னும் அனாதைகள் வறியவர்கள் இன்னும் அண்டை வீட்டுக்காரர்கள் நண்பர்கள் வழிப்போக்கர்கள் நம்ம கைவசம் உள்ள வேலையாட்கள் இவங்க எல்லாரிடமும் நீதமான முறையில் நல்ல முறையில் நம்ம நடந்துக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்த ஆயத்து பாருங்கள். அல்லதீன யப்கலூன வயமுரூன நாஸ பில் புக்லி வயக்துமூன மா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி வஅதத்னா லில் காஃபிரீன அதாபம் முஹீனா. அவர்கள் தாமும் உலோபிகளாயிருந்து பிற மக்களையும் உலோபித்தனம் புரியுமாறு ஏவுவார்கள். மேலும் அல்லாஹ் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு வழங்கியுள்ள செல்வங்களை மறைப்பார்கள். இத்தகையவர்களையும் அல்லாஹ் நேசிப்பது இல்லை. இத்தகைய நன்றி கெட்ட ஈனர்களுக்கு நாம் இழிவு தரும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த உலோபித்தனம் என்னென்னா, இப்போ வந்து தான தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ரைட். இப்போ தான தர்மங்கிறது எல்லா காசையும் கொடுத்துட முடியுமா? கொடுத்துருவாங்களா? இல்லை. அப்போது ஏதாவது வந்தால் என்கிட்டயே ஒன்றும் இல்லை
அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஆனால் அதே வந்து இப்போ நீங்கள் தேவையுள்ள பொருட்கள் வாங்குறதே வந்து ஒரு சரியான விவகாரம் தான். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளும் யார்கிட்ட வாங்குகிறோம், நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட வாங்குகிறோன்னா அவங்களுடைய வியாபாரம் நல்ல முறையில் வருது. இப்போ நம்ம ரோட்டோரத்தில் பார்க்குறோம், பெரியவங்க ஏதோ வியாபாரம் பண்ணுறாங்க, நமக்கு அது வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரு 10 ரூபா 50 ரூபா இருக்குது. ஒரு 5 ரூபாவில் ஒரு பேனா, ஒரு 2 ரூபாவில் ஒரு பேனா வாங்குறதுல எனக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? அப்போ நான் அவங்கக்கிட்ட ஒரு 2 ரூபாய்க்கு பேனா வாங்கிக்கிறேன். நல்ல விஷயம். வழிப்போக்கர் இருக்கார். வழிப்போக்கர் வந்து சொல்கிறாரு, என்னால் முடியல. சாப்பாடு ரெடி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான இதை வந்து அந்த வழிப்போக்கருக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு முறையில், சரி உங்களுக்கு இப்போ வேறு வழி இல்லையா, வேறு போக இடம் இல்லையா, எங்கள் கடையில் வந்து ஆட்கள் தேவை தான், நீங்கள் எங்கள் கடையில் வியாபாரம் பண்ணுங்கள், உங்களுக்கான அந்த வாழ்க்கை முறை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி நம்ம தரோம்ல. காசும் கொடுக்கலாம், ஒரு 500 ரூபா 1000 ரூபா காசும் கொடுக்கலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தரதுனால அவங்களுக்கும் பெனிஃபிட்டு, நமக்கும் நம்ம கடைக்கு ஆள் வந்துட்டாங்க, வியாபாரத்துக்கு ஆள் இருக்காங்க, அப்போ நமக்கும் பெனிஃபிட்டு. இப்படி தானே நம்ம இருக்கணும். ஸோ இதுதான் நார்மலான ஒரு விஷயம். இதை தாண்டி நம்ம வந்து உலோபித்தனம் பண்ணுறதுங்கிறது என்ன செய்கிறது, அல்லாஹ்வுடைய என்ன சொல்கிறது, இழிவுக்கு வேதனைக்கு நம்மளை தயார்படுத்தும். ஸோ அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குற செல்வங்களை நம்ம மறைக்க கூடாது. செல்வம் ஆமாம் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வீணாக அவங்க வச்சுருக்காங்க இவங்க வச்சுருக்காங்கன்னு நம்ம செலவு பண்ணுறதுக்கும், நமக்கு தேவை, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அதை அஃபோர்ட் பண்ண நம்மளால் முடியும் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கிறது கூட ஒரு மீதமான செலவு தான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீதி வசனங்களை பார்க்கலாம்.